ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 சிலபஸ் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ்ன்னு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குரூப் 4க்கு இது வரைக்கும் ப்ளூ பிரிண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நம்மளுடைய கையில் ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி 2025 நிச்சயமாக எல்லாருமே அரசு வேலையை கையில் வாங்குவோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்கலாம். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் என்னென்னு பார்க்கலாம். பார்ட் ஏ ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின்ஸ். இது முன்னாள் வரைக்கும் யூனிட் 9 வரைக்கும் நம்மளுக்கு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணி யூனிட் 6 கிளப் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 2 ஜியாகிரஃபி 5 கொஷின்ஸ். யூனிட் 3 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் ஐஎன்எம் மீன்ஸ் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். இதில் 10 கொஷின்ஸ் வரும். யூனிட் 4 இந்தியன் பாலிட்டிக்ஸ் பற்றி 15 கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இதில் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த யூனிட் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ப்ளஸ் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய யூனிட். யூனிட் 6 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதுலேருந்து 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் யூனிட். ஸோ யூ ஹாவ் டு புட் மோர் அண்ட் மோர் ஹார்ட் ஒர்க். பார்ட் பி நெக்ஸ்ட் மேக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ். 75 கொஷின்ஸ் ஜிகே, 25 கொஷின்ஸ் மேக்ஸ், மீதி 100 கொஷின்ஸ் தமிழ் குரூப் 4 எக்ஸாமில். மேக்ஸ் ரிலேட்டட் 25 கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யூனிட் 1 ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், நெக்ஸ்ட் பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். ஸோ இந்த சப்டாபிக்ஸ்லாம் நம்மளுடைய சேனலில் வரப்போகிற வீடியோஸில் நான் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்து மேக்ஸ் ரிலேட்டடான சம்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 2 ரீசனிங்கில் 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நம்பரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ். ஸோ இந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாஜிக் மட்டும் கொஞ்சம் ட்ரிக் ஏதாவது இருக்கும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே கன்ஃபார்மாக நம்மளுக்கு 10 out of 10 எடுத்துடலாம். பார்ட் சி இப்போது 75 கொஷின்ஸ் ஜிகே, 25 மேக்ஸில் 100 கொஷின்ஸ் முடிச்சிருச்சுங்களா. மீதி 100 கொஷின்ஸ் தமிழில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அலகு 1 இலக்கணமில் 25 கொஷின்ஸ். அலகு 2 சொல்லகராதி, இதில் 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. அலகு 3 எழுதும் திறன்லேருந்து 15 கொஷின்ஸ். அலகு 4 கலை சொற்கள்லேருந்து 10 கொஷின்ஸ். அலகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன், இதில் 15 கேள்விகள். அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு, இதில் 5 கேள்விகள். அலகு 7 இலக்கணம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகள்லாம் பற்றி 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த அலகு 7 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு குரூப் 2 or 2A அதில் மட்டும்தான் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று தமிழ் எடுத்து படிக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் குரூப் 4 கம்பல்சரி தமிழ் தான் எல்லாருக்குமே. ஸோ தமிழில் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ், லாஸ்ட்டாக ஜிகேக்கு வரலாம். இப்போது இந்த குரூப் 4 இங்கிலீஷுக்கும் இருக்குது. பட் ஆனால் அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் கேண்டிடேட்ஸ் ஒன்லி. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் கேண்டிடேட்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர், மாற்றுத்திறனாளி அப்படிலாம் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இங்கிலீஷில் குரூப் 4 எழுத முடியும். அது அப்ளை பண்ணும்போதே அதுக்கான சர்டிஃபிகேட்டை நம்ம அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இங்கிலீஷ் எழுத முடியும்.
அவங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து 25 கொஷின்ஸ், அது வந்து கிராமர் ரிலேட்டட் வரும். யூனிட் 2 வந்து வொக்காபுலரியில் வந்து 15 கொஷின்ஸ். யூனிட் 3 வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ்லேருந்து 10 கொஷின்ஸ். யூனிட் 4 வந்து டெக்னிஷியல் டேர்ம்ஸ்லேருந்து 10 கொஷின்ஸ். யூனிட் 5 வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ்லேருந்து 20 கொஷின்ஸ். யூனிட் 6 வந்து ட்ரான்ஸ்லேஷன், வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் ட்ரான்ஸ்லேஷன், அந்தமாதிரி ட்ரான்ஸ்லேஷன்லேருந்து 5 கொஷின்ஸ். யூனிட் 7 வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் மீன்ஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 6th to 10th புக் அதுக்குள்ளே இருக்கிற ப்ரோஸ் போயம்ஸ் அதெல்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா, அதான் வந்து லிட்ரரி ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து படிக்கணும், அதோடைய மீனிங்கு, அப்புறம் அதோடைய ஆத்தருடைய ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அது. அப்புறம் போயம்ஸ் ரிலேட்டட்னு கேட்டிங்கன்னா அந்த லைன் வந்து எந்த போயம்லேருந்து வருது, ஒரு லைன் கொடுத்துட்டு அது வந்து யார், அதோடைய அந்த லைனுடைய ஆத்தர் வந்து யார் அப்படிலாம் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தீஸ் ஆர் த சேஞ்சஸ் இன் குரூப் 4. ஸோ குரூப் 4ல் இப்போ நம்மளுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு வந்து கையில் வந்து ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.